ஹோட்டல் திருப்பூர் விஜயன் ஹோட்டல் வச்சுருக்காங்க, ரமணாசன் ஹோட்டல் வச்சுருக்காங்க. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடுனால தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதனால கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுற சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். திருப்பூரில் ஹோட்டலை நம்பி ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதுலேயும் தொழிலாளர்கள் ஒரு 50,000 பேர் தினசரி ஹோட்டலில் தான் சாப்பிட்டு தான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இந்த நிலைமை நீடிச்சுன்னா, கேஸ் கிடைக்காம போச்சுன்னா தொழிலை க்ளோஸ் பண்ணணும். விறகடுப்பு போனால் பொல்யூஷன் கண்ட்ரோலில் வந்து அந்த மாதிரி இப்போல்லாம் இல்லாத அளவுக்கு நாங்கள்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் விறகடுப்பு போகிறது ரொம்ப சிரமம். அதனால் வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு இது தக்க நடவடிக்கை எடுத்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது இப்போ இன்னைய நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்குங்க. எப்போ நிறுத்துவோன்னு சொல்ல முடியாதுன்னு எங்களுடைய டீலர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எந்த நேரத்துலையும் நீங்கள் வேறு அலாட்டாக பார்த்துக்குங்க, இப்போதைக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அது எப்போ நிறுத்துறாங்க என்னென்னு பண்ண முடியாது. 1 or 2 டேஸில் அந்த பிரச்சனை வந்தாலும் வருங்க. இல்லை, இந்த நிலைமை நீடிச்சா குறிப்பிட்ட சில உணவுகளை வச்சா பண்ண முடியும். சாப்பாடு கொடுக்க முடியாது, தோசை கொடுக்க முடியாது, பூரி கொடுக்க முடியாது, கிச்சடி, ரைஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் தான் கொடுக்க முடியும். எல்லா ஐட்டம் சமைக்கிறதுக்கு பத்தா எரிபொருள் இல்லாதனால கொடுக்குறதுக்கு ரொம்ப சிரமங்க. அதனால் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் பண்ண முடியும். திருப்பூரில் ஒரு நாளைக்கு சிலிண்டர் வந்து எப்படியும் ஒரு 1500 சிலிண்டர் தேவைப்படுங்க ஹோட்டலுக்கு. எங்களுக்கு வந்து திருப்பூரில் ஒரு 3000 பெரிய கடை, சின்ன டீ கடை, பேக்கரிலாம் ஒரு 3000 கடை இருக்குங்க. திருப்பூர் சிட்டிக்குள்ளே மட்டும் 3000 கடை இருக்கும். டெய்லி ஒரு 1500 சிலிண்டர் தேவைப்படும். இந்தியன் கேஸ் வந்து தன்னுடைய விநியோகத்தை வந்து நிறுத்திட்டாங்க. நாங்கள் இந்தியன் கேஸ் வாங்காதனால எங்களுக்கு ப்ரைவேட் கேஸ் வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்துட்டுருக்கு. இந்தியன் கேஸ் நிறுத்தினா திருப்பூரில் இன்னும் எங்களுக்கு தகவல் வரல. ஆனால் எப்போ வேணாலும் நிறுத்துவோன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கொடுக்குறது வந்து எப்போ இது பண்ண முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ விறகடுப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பண்ண முடியுமான்னு ட்ரையல் பார்க்குறோம். இன்றைக்கி தான் கொண்டு வந்து எங்களுக்கு வச்சுருக்கிறோம். இப்போ ரெகுலராக வந்து 1500 சிலிண்டர் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க? நீங்கள் வாங்குறதுல ஏதாவது குறைச்சிருக்காங்க? இல்லை, இது வரைக்கும் தட்டுப்பாடு நேற்று வரைக்கும் நார்மலாக சப்ளை ஆகிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க. தட்டுப்பாடு இனிமேல் வந்தால் அது சம்மந்தமாக என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இப்போ விறகடுப்பை பயன்படுத்துறதா இல்லை மின் சாதனங்கள் அடுப்பை பயன்படுத்துறதாங்கிறத யோசிக்கணும். ஆனால் உங்கள் டீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ வேணால் நிறுத்துவோங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆனால் விறகடுப்புக்கு போகிறதுக்கான இது இருக்குங்களா, அல்லது ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? விறகடுப்புனா சில ஐட்டங்கள் தயார் பண்ண முடியும். தோசைலாம் போட முடியாது. தோசை அடுப்புலாம் விறகடுப்பில் போடுறது சாத்தியக்கூறு கிடையாது. பழைய மாதிரிலாம் இப்போ கிடையாதுங்க. இப்போ நவீனமானதுனால அது விறகடுப்பில் தோசை போட முடியாது. சமையலுக்கு அனைத்து ஐட்டம் செய்கிறது ரொம்ப சிரமங்க. ஒரு சில சாதங்கள் வடித்து வெரைட்டி ரைஸு, கிச்சடி, உப்புமா இந்த மாதிரி தான் பண்ண முடியும். மற்றபடி சைனீஸ் தந்தூரி ஐட்டம் இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. கேஸ் இல்லைன்னா அதெல்லாம் செய்யவே முடியாது. அரசுக்கு என்ன கோரிக்கை? எங்களுக்கு இதுக்கு எப்படியும் மிக விரைவில் வந்து இந்த தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கறதுக்கு சிலிண்டரோட விநியோகம் வந்து தடையில்லாமல் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ளை செய்யறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்களுடைய கோரிக்கை, பணிவான கோரிக்கை. இப்போ வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடுங்காட்டி 3 நாள் லீவ் விட்டாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 4 to 6 2 மணி நேரம் வந்து கடை சாத்த சொல்லியிருக்காங்க. இப்போ திருப்பூரில் வந்து நீங்கள் என்ன மாதிரி அறிவிப்புகள் கொடுத்து? திருப்பூரில் நாங்கள் இன்றைக்கி மீட்டிங் போடுறோம். எங்கள் அனைத்து உறுப்பினரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு நாங்கள் நாளைக்கு தான் கோரிக்கையை நாங்கள் வெளியே நாங்கள் இது கொடுக்க முடியுங்க. இன்றைக்கி எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்ருக்கோம். இன்றைக்கி சாயந்தரம் மீட்டிங் போட்டு நாளைக்கு எங்களுக்கு ஷார்ட் சப்ளை வரல. ஷார்ட் சப்ளை வந்தால் வந்து எங்கள் சங்க நிர்வாகிகள், எங்கள் உறுப்பினர்கள் வந்து இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து ஒரு சில பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா உறுப்பினரும் வந்து நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து மீட்டிங் போடுறோம். இது சம்மந்தமாக அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம், விறகடுப்பு ட்ரையல்லாம் பார்க்குறோங்க, பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்க இதில் தான் பார்க்குறோம். அந்த மாதிரி இது பண்ண முடியாது. இப்போ திருப்பூரில் பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட் சப்ளை வரக்கூடிய சூழல் வந்ததுன்னா ஓவராலாக எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கும்? ஹோட்டல் தொழிலாளர்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 10,000 பேர் 15,000 பேர் இருப்பாங்க. ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க 15,000 தொழிலாளர்கள் பாதிப்பாங்க. ஹோட்டல் அடைச்சா சம்பளம் கொடுக்க முடியாது. நாங்கள் சம்பளம் கொடுக்காம என்ன வச்சு பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து லீவு கடை அடைக்கணும் பண்ண முடியாதுங்க. எப்படியும் ஒரு 15,000-20,000 பேர் தொழிலாளர்கள் இருப்பாங்க ஹோட்டலை சார்ந்து. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கடைக்கு ரெகுலராக வரக்கூடிய தினசரி வாடிக்கையாளர்களும் மிகுந்த அளவில் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா எங்களால் சிலிண்டர் இருந்தால் தான் உணவுகளை தயார் செய்து பரிமாற முடியும். அவங்களுக்கு எங்களுக்கு பேசிக்கே சிலிண்டர் தான். சிலிண்டர் இல்லைங்கும் போது உணவு எப்படி தயார் பண்ண முடியும்? அதில் சில மிகுந்த சிரமங்கள் ஏற்படும். இப்போ தட்டுப்பாடு காரணமாக வச்சு விலை உயர்வு ஏதாவது மறைமுகமாக
கூடுதல் விலை ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பாக அப்படிலாம் செய்ய முடியாது. ஹோட்டலில் வந்து நாங்கள் அந்த மாதிரி செஞ்சோன்னா இன்றைக்கி உள்ள நாளைக்கு அந்த பிஸ்னஸ் எங்களுக்கு வராமல் போயிடும். அந்த மாதிரி ஹோட்டலில் வந்து நாங்கள் இன்றைக்கி தட்டுப்பாடு இருக்குது, அதனால் ரேட்டை கூட்டியிருக்கோம்னு நாங்கள் செய்ய மாட்டோம். எங்கள் அசோசியேஷனில் இருக்க உறுப்பினர்கள் யாரும் அந்த மாதிரி பண்ண இல்ல மாட்டோம். சிலிண்டர் கூடுதலா உங்களுக்கு விலை சொல்றாங்களா? சிலிண்டர் 150 ரூபா ஏற்றிருக்காங்க. 150 ரூபா வணிக ஏற்றிருக்காங்க. சிலிண்டர் வந்து 150 160 ரூபா ஏற்றுனதாக சொல்கிறாங்க. ஒவ்வொன்று 124 150 இந்த மாதிரி ஏற்றிருக்காங்க. விலை உயர்த்திட்டாங்க. விலை உயர்வு பண்ணியிருக்காங்க தட்டுப்பாடுனால. அப்போ இந்த சமயத்துல வந்து உங்களால சீக்கிரமா வந்து விறகுக்கோ அல்லது மின்சார அடுப்புக்கோ அடாப்ட் ஆக முடியுமா? அதுக்கு அது கால அவகாசம் வேணும். உடனடியாக டக்குன்னு முடியாதுங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் தான் சொல்கிறேன்ல. அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை கேஸ் தட்டுப்பாடு வந்ததுன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஐட்டங்கள் தான் நாங்கள் பண்ண முடியும். நிறைய எல்லா ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அனைத்து ஐட்டம் கிடைக்காதுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.